காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ புளி நல்லதா கெட்டதா இதை பற்றி பேச போகிறோம். இப்போ புளி அப்படின்னு எடுத்தாலே இது புளிய மரம் சவுத்தில் ரொம்ப ரொம்ப காமன். இதே நீங்கள் நம்ம தமிழ்நாடுல எல்லாருமே புளி குழம்பு புளி போட்டு சாம்பார் டெய்லியே புளி ஏதாவது ஒரு விதத்தில் வந்துடும். ஒரு பாவக்காய் பண்ணால் கூட அதை புளியை போட்டு நம்ம கசப்பை எடுத்துட்டு அப்புறம்தான் நம்ம பாவக்காய் செய்வோம். ஸோ இந்த மாதிரி புளியை ரெகுலராக யூஸ் பண்ணுறது நம்ம சவுத்தில். இதே கொஞ்சம் கர்நாடகா சைட் போனீங்கன்னா புளியை அந்த அளவு யூஸ் பண்ணாத கோக்கம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் புளிப்பு மாதிரி தான், அதை யூஸ் பண்ணுவாங்க. இதே நார்த் போனீங்கன்னா இவங்க புளி கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. அதை விட ஆம்ச்சூர் அப்படின்னு இந்த மாங்காவை காய வச்சு பச்சையாக இருக்கிறதே காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதை தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க புளியை விட. இப்போது புளியில் என்ன நியூட்ரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அயர்ன் சத்து இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது, சிறிய அளவு கால்சியம் சத்து இருக்குது. ஸோ நம்ம டெய்லி புளி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டா நம்மளுக்கு அனீமியா வராத தவிர்க்கிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். பட் ஆயுர்வேதா பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புளி அந்த அளவு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணினா கூட இந்த புளியை வெறும் கடாயில் நீங்கள் வறுத்துட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ அந்த அளவு அது எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புளிங்கிறது டெஃபினட் புளிப்பு. யாருக்கெல்லாம் அசிடிட்டி இருக்கோ இல்லை நிறைய அந்த மாதிரி காலையிலேயே எழுந்துக்கிறச்சே கீழேருந்து அப்படியே ஒரு மேலே அவங்களுக்கு ஒரு ஆசிட் மாதிரி வரும், இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய புளி சாப்பிடக்கூடாது. அவங்க அந்த மாதிரி இருக்கிறச்சே காரக்குழம்பு இல்லை இந்த மாதிரி விஷயம் சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு டெஃபினட்டாக அது ஒத்துக்காது. இதே புளியை லைட்டாக ஒரு ரசத்தில் கொஞ்சமாக போட்டு நிறைய பருப்பு போட்டு செஞ்சால் அது டிஃப்ரெண்ட். பட் நிறைய பேர் ரசம் வைக்கிறச்சே பருப்பே போடுறதில்ல. மிளகு ரசம், கார்லிக் ரசம், இந்த மாதிரி இது வெறும் வாட்டர், அதாவது டேம்ரின் வாட்டரில் பல விதமாக ஸ்பைசஸ் போட்டு உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டரி டேம்ரின் இந்த ஆசிட் இருக்கிறவங்க அந்த அளவு குடிக்கக்கூடாது. ஏன்னா இது அசிடிட்டியை கலப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க, சண்டே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகு ரசம் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த உடம்பு ரொம்ப அப்படியே இதாக எண்ணெய் ஊறி வேற குளிப்பாங்க. இதை குளிச்சுட்டு கடலை மாவு இல்லை ஷேக்காய் பொடி இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வேறு யூஸ் பண்ணி குளிப்பாங்க. ஸோ நல்ல கூல் ஆகிடும் பாடி அண்ட் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மந்தமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் அவங்க மிளகு ரசம் அந்த மாதிரி குடித்தா அவங்களுக்கு கிக் ஸ்டார்ட் ஆகும், டைஜஷன் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் அப்படி சாப்பிடணுமே வழிய ரெகுலர் ரசம் நீங்கள் வெறும் தண்ணி போட்டு பண்ணிங்கன்னா, அதாவது புளி தண்ணி போட்டு அதை அடிக்கடி சாப்பிட்றதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப கம்மி. இதே நம்ம தக்காளி ரசம் பண்ணுறோம், அதில் தக்காளியை தவிர கொஞ்சமாக புளி போட்டுட்டு பருப்பு நிறைய பருப்பு போட்டு ரசம் பண்ணோன்னா இது ஹெல்த்தி. ஏன்னா அந்த பருப்பு நம்மளுக்கு ப்ரோட்டீன் கொடுக்குது. ஸோ புளிங்கிறது எப்பவுமே எதோடையும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா துவையல் அரைக்கிறோம், துவையலில் டெஃபினட்டாக கொஞ்சம் புளி வச்சு அரைப்போம். இது பச்சை புளி தான். ஆனால் அதை சாப்பிட்றது அப்படியே பச்சையாக துவையல் நம்ம சாப்பிட மாட்டோமே, சூடாக ரைஸில் ஆயில் இல்லை கீ போட்டு மிக்ஸ் பண்ணி அதை பிசைஞ்சு தான் சாப்பிடுவோம். ஸோ அதில் அந்த புளி ஒரு மாதிரி அது டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். இதே புளி குழம்பு அதெல்லாம் கொதிக்க விட்டுடுறோம், ஸோ அதோட வீரியம் இறங்கிடும். பட் ரா புளிங்கிறது நம்ம தொகையில் உண்டி தான் யூஸ் பண்ணுறோம். அது கூட இந்த வறுத்த உளுத்தம் பருப்பு, இந்த மிளகா இதோட அந்த சூட்டில் கூட புளியை போட்டு வச்சுருவாங்க. இந்த மாதிரி பண்ணால் கூட அந்த புளியில் அந்த வீரியம் இறங்கும். ஸோ நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப காமன். தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் நம்ம புளி யூஸ் பண்ணுவோம், இதை பற்றி பயப்படவே வேண்டாம். பட் இது மற்ற இடத்துல அந்த அளவு அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. பட் இதனால இது கெடுதல்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வம்சவாழியாக அதை யூஸ் பண்ணிட்டு தான் வரோம். இதனால ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வருதில்லை. பட் புளியை பொறுத்தவரையிலும் நம்ம இரும்பு இழுப்பு சட்டி இல்லை இரும்பு பாத்திரத்தில் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு நல்லது, இரும்பில் சமைச்சா நல்லது, அதெல்லாம் வருது, நல்லது தான். பட் யார் பாரம்பரியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும் புளியும் இரும்பும் நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த குழம்பெல்லாம் வைக்கிறது யூஸ்வலாக நம்ம
அலுமினியம் இல்லை அந்த மாதிரி விஷயத்தில் தான் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு காய் புளி போட்டு அதுவும் இந்த இதில் பண்ணிங்கன்னா பிளாக் கலர் அந்த காயில் வரும். இதனால் ஹெல்த்துக்கு ஒன்றும் இல்லை, பட் நார்மலாக பீப்புளுக்கு அந்த கலரை பார்த்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் பட் புளி குழம்பு சாம்பார்லாம் வைப்பாங்க. பட் பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஈயம் பூசின பாத்திரம், வெங்கல பாத்திரம் இல்லை அலுமினியம் பாத்திரம் எது இருக்கோ அதில் தான் யூஸ்வலாக பண்ணுவோம். பட் இது வந்து புளி அதில் போட போட அந்த பாத்திரத்தில் டாட் 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 டாட்டுன்னு வரும். அப்படின்னா நம்ம அந்த கொஞ்சம் அலுமினியம் இல்லை கொஞ்சம் ஈயம் நம்ம உடம்புல போகுது, அதனால தப்பே கிடையாது. இப்போ ஈயம் வந்து லெட்டு அதனால ரொம்ப கெடுதல் அப்படின்னு கொண்டு வராங்க. அது கெடுதலே கிடையாது. அவங்க செய்யும் முறையில் அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி பதம்படுத்தி அந்த லெட்டு நம்ம ஹெல்த்தியை எஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால நம்ம இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு வரோம். இதில் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ரொம்ப சின்ன குழந்தை 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு அப்புறம் நீங்கள் உணவு கொடுக்குறீங்க, அந்த குழந்தைக்கு புளி சேர்க்க வேண்டாம். இது வந்து ஒரு வயசுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ரசம் இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி குழம்பு சாம்பார் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம்தான் 1.5 வயசுக்கு மேலே கார குழம்பு அந்த மாதிரி சேர்ப்போம். ரொம்ப சின்ன குழந்தைக்கு நம்ம புளி சேர்க்க முடியாது. அதே மாதிரி 80-85 வயசு மேலே இருக்கிறவங்க சில பேருக்கு டைஜஷன் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து அசிடிட்டி இருக்கும், அதுக்கு மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் வந்து புளி போட்டு நிறையா கொடுத்தா அசிடிட்டி ஜாஸ்தியாகி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் புளி போட்டால் கூட லைட்டாக போட்டு இந்த மாதிரி பருப்பு நிறையா போட்டு ரசத்தில் லைட்டாக புளி போட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாமே வரியா இந்த மாதிரி காரக்குழம்பு அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க மருந்து எடுத்துக்கிறாங்க அசிடிட்டிக்கு. அந்த மாதிரி யாருமே, ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 18-19 வயசுலேயே அசிடிட்டிக்கு மருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் அவ்வளோ ஹையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி யார் மருந்து எடுத்துக்கிறாங்களோ அசிடிட்டிக்கு இவங்க காரக்குழம்பு வெத்தக்குழம்பு இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட வேண்டாம். இப்போ புளி இஞ்சின்னு ஒரு ஐட்டம் பண்ணுவாங்க, இது கல்யாணத்துலலாம் சர்வ் பண்ணுவாங்க. இது இஞ்சி பச்சை மிளகா புளி இது போட்டு செய்வாங்க. பட் இது ரொம்ப ஹெல்த்தி. இது கொஞ்சமாக சாப்பிட்டா போதும். இது டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். ஏன்னா அந்த இலை சாப்பாட்டில் நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறைய ஆயில்ஸ் சாப்பிட்ற குவான்டிட்டி ஜாஸ்தி. அதை வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப நல்லது. இப்போது வேப்பிலை கட்டின்னு ஒன்று பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி நார்த்த இலையிலேருந்து பண்ணுவாங்க. இதில் கூட இந்த நார்த்த இலை புளி ஓமம் உப்பு இவ்வளோ தான் இருக்குது அதில். இதுவும் ரா புளி தான். பட் இது சாப்பிட்றது கிட்டத்தட்ட ஒரு சிட்டிக்கு தான் சொல்லுவோம், ஒரு குட்டி பிட்டு தான். அது வந்து கடைசியில் சாப்பிடுவோம். இது சாப்பிட்டாலே டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ புளி யூஸ் பண்ணுறது மிதமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப புளி போட்ட ஐட்டம்லாம் வாரத்தில் ஒரு தடவை இல்லை 10 நாளைக்கு ஒருக்க தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு காரக்குழம்பு வெத்தக்குழம்பு வைக்கிற அன்னைக்கு கூட ஒரு பருப்பு தொகையல் சேர்த்து வச்சுப்போம். ஸோ அது பிளாண்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுமே வழிய டெய்லி பிடிக்கும்னு காரக்குழம்பு வெத்தக்குழம்புன்னு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.